லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம். இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறாரு. இவர் ஒரு மக்களோட இயங்கக்கூடியவர். அவங்களாவது மக்கள் கூட நேரடி இதில் கிடையாது. ஆமாம், ஆனால் இவர் மக்களோட இருக்கிறாரு. ஒரு சின்ன வாக்குவாதம் அதை கடந்து போயிருக்கலாம். அதை பேசி அதை விட என்னன்னா, நீதிமன்றத்தை வந்து ரொம்ப புனிதமாக பார்ப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் யார் போனாலும் நீதிபதிக்கு நேராக நின்று கூட பேச மாட்டாங்க, பக்கவாட்டில் தான் நிற்பாங்க. ஒரு இருக்கை கூட போட முடியாது. அப்படி இருக்கிற உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற ஒரு தலைமை நீதிபதியை அதை கடந்து போகிற நல்லா புரிஞ்சுக்கோங்க. செருப்புன்றது ஒரு பெரிய மிகப்பெரிய சிக்கல். காலனின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை தூக்கி அடிச்சுட்டு பேசும்போது கடந்து போகும்போது அந்த கன்ஃபைன்மெண்ட், அவரும் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு பட்டியலினத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற அவரும் ஒரு பட்டியலினத்தை சேர்க்கிறார், இவரும் ஒரு பட்டியலினத்தை சேர்றாரு. அப்போ ரெண்டு பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க, ஒரு சிக்கலை எப்படி அணுகுறார்கள். இதுதான் வந்து அந்த மனிதனோட மேன்மை தெரிஞ்சிடும். இது மூலமாக வந்து வழக்கறிஞர்களுக்கு இடையில எதுவும் பிளவுகள் வந்திருக்கா? இரு பிரிவாக அப்படியே நேர் கோர்ட்டில் பிரிஞ்சுட்டாங்க. இது எப்படி இந்த 92 சிக்கல் வரும்போது சிக்கலாக இருந்தோ அந்த மாதிரி இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, வட தமிழகத்தில் இந்த மாதிரி பட்டியலின வழக்கறிஞர்களும் பிசி எம்பிசி வழக்கறிஞர்களும் ஒன்றா பாலுவை பயங்கரமாக ரொம்ப மோசமாக நடத்தினாங்க. கே பாலு வந்து பாமக பாலு இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார் கவுன்சிலோட துணைத் தலைவர், அமல்ராஜ் வந்து தலைவர். அவர் வந்து அப்போ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நடக்கக்கூடாது, வழக்கறிஞர் பாதிப்பை ஏற்படுத்த வேணாம்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு பொறுப்பு இருக்கு, பார் கவுன்சிலோட துணைத் தலைவர், அவர் பொறுப்பு இருக்குனால சொன்ன உடனே கேள்வி எழுதுல பார் கவுன்சில் என்ன பண்ணல அப்படின்னு கேள்வி எழுது. அப்படி வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ சமூக நீதி பேரவை அப்படின்னு வச்சிருக்காங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவரை தனிப்பட்ட முறையில் சமூக ஊடகங்களை வந்து மிக மோசமாக வார்த்தை துஷ்பிரயோகம், பழிச்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். அப்போ தான் தெரியுது, காவல்துறை வந்து திருமாவளவன் தரப்பு கொடுத்த புகாரை முதல் மனுவாகவும் இவர் தாக்கப்பட்ட இவர் இருக்கார் இல்லையா, ராஜீவ்காந்தி இருக்கார், அவரோட மனுவை 2வது எஃப்ஐஆரும் போடுறாங்க. அப்போ இப்படி ஏன் போட்டிங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. நீங்கள் எப்படி வந்து பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகாரை 2வது எஃப்ஐஆர் போடுவீங்க, 2 தரப்புக்கும் எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். வச்சுட்டு விரிவாக வந்து அங்கே இருக்கிற காணொலிகள்லாம் எடுத்துட்டு நீங்கள் எனக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க அப்படின்னு இந்த கேஸை இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க, நாள் போட்டு வச்சிருக்காங்க. அது அடுத்த மாதம் வரலாம், இல்லை டிசம்பர் மாதம் வரலாம். இது வந்து அப்படியே வந்து ஏர்போர்ட் மூர்த்தியோட தொடர்பு ஆகிற மாதிரி முழுக்க நீங்கள் திட்டமிட்டு இது பார்த்தீங்கன்னா, இதே தான் எல்லாருமே வச்ச வாதமும். அடி வாங்கினவனை தூக்கி குண்டாஸில் போடுறீங்க. இங்கே ராஜீவ்காந்தி வழக்குலையும் அவர் மேலே 4 பிரிவு, இவங்க 2 பிரிவு தான். இந்த அது இல்லாமல் சம்மன் போட்டு செல்வாக்கா இருக்கவங்கனால இப்படி முழுக்க இப்போ 2 விவகாரத்துலையும் திருமாவளவனுக்கு வந்து அந்த திராவிட அரசு அவன் பின்புலமா நின்று பாதுகாக்குது. ஆனா பொது தளத்துல மக்கள் வந்து அதை விட என்னன்னா பாத்தீங்கன்னா, யாரும் இது குறித்து பேசவே இல்லை. இப்போ விசிகாவினரும் இந்த பக்கம் வந்து பிசி எம்பிசி மக்களும் தான், அது வழக்கறிஞர்களும் 2ஆ பிரிஞ்சாங்க இல்லையா, நேராக பிரிகிறாங்க. அவங்க தான் பேசுகிறாங்க தவிர வெகு மக்களோ இல்லை வந்து திராவிட அரசு பக்கமோ இல்லை அதிகாரமோ யாரும் இதை பற்றி பேசவே இல்லை. அப்படி கமுக்கமா. அதனாலதான் விசிகாவலர்கள் யாரும் பேச, எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி மிக்சர் சாப்பிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியாது. அப்படியே அன்னாரி வளத்துல புதைச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அந்த சூழல் இருக்கு. இப்போ நம்ம நாயுடு பாலம் இதுக்கு வருவோம். சரி, ஜிடி நாயுடு. ஆமா, அது இப்போ ஜிடி அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சட்டத்தை ஏற்கிறாங்க. இதுல நல்ல முரண் பார்த்துக்கோங்க, நகை முரண் சொல்லக்கூடாது, வருத்தமான முரண். 2 நாளைக்கு முன்னாடி தான் தெருவில் இருக்க எல்லா ஜாதி பேரும் 10 நாட்களுக்குள்ள நீக்கணும் அப்படின்னு போட்டுறாங்க. இந்த பாலம் கட்டி முடிச்சோம். இது அதிமுக காலத்தில் 2019 பண்ணுறாங்க, வேலை நடந்துருது. அதுக்கப்புறம் இவங்க வந்து முடிச்சிடறாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் இல்லை ஆசியாவில் கொஞ்சம் பெரிய பாலம்னு சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 12-13 கிலோமீட்டர் பெரிய பாலம். அப்போ கோவை மக்களை இவங்களுக்கு ஏற்கனவே வந்து கோவையில் வந்து பெரிய கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு பேக்கப் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து தொழில்துறை சார்ந்த மக்கள் வந்து நாயுடு மக்களும் தெலுங்கு பேசுகிற மக்கள் தான் வச்சுக்கோங்க, உடனே ஜிடி நாயுடு பேர் வைக்கிறாங்க. அதை விட என்ன பெரிய இன்னும் வலியான விஷயம்னா, அங்கே இருக்கிற தொழிலதிபர்கள்லாம் வந்து எங்களை கேட்டாங்க, நீங்கள் அவர் பேரை வைக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் வச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தொழிலதிபர்னா எல்லா சமூகத்திலும் இருப்பாங்க, எல்லா மொழியாலும் இருப்பாங்க. நீங்கள் எல்லாருக்கும் கோரிக்கை வைக்க முடியுமா? இல்லை எல்லா பாலத்துக்கும் ஒவ்வொரு சாதிக்கு பேர் வைக்க முடியுமா? அப்போ இது முழுக்க திராவிடத்தை முன்னெடுத்து அவங்க பேரை நிலைநாட்டுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் ஏவாவேலு சொல்லியிருப்பாரு, என் பாட்டை வந்து கட்டின கோபுரண்டாது அப்படின்னு பேசுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்க பாட்டம் கோயிலை கட்டிருக்கலாம், அதோட வாசலை கட்டினது ஏன் பாட்டன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ நாயுடுன்னு கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய அடையாளங்களை நீங்க நிறுவுறீங்க. அங்க எல்லா இடத்துல இப்போ நீங்க மற்ற எல்லா ஊரை விட திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம திருவண்ணாமலை சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அருணாச்சலேஸ்வரர்னு சொல்லுவாங்க. பேருந்துகளில் தெலுங்குல பேர் போட்டு அப்புறம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்ச அப்புறம் தமிழ்நாட்டு பேருந்து, நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் திருவண்ணாமலையும் மாற்றினாங்க. நீங்கள் வந்து
அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு மாநிலம் இருக்கு. இந்த மூன்றாவது மாநிலமும் அவர்கள் மாநிலமாக ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே 3 மாநிலம் அவங்ககிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் முழுக்க ஆமா நீங்க சொல்ல முடியல. தமிழ்நாட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லிடுங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து சங்கரலிங்க நாடார் அவர்களை வந்து நினைச்சு பார்க்க கண்டிப்பா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தென் தமிழகத்துல வாழ்ந்த தலைவர், ஒரு இயல்பான மனிதர் வடக்கு எல்லைக்காக போறாரு. திருத்தணி அவர்களெல்லாம் கிடைச்சிருக்காது, திருவள்ளூர் அவர்களெல்லாம் கிடைச்சிருக்காது, சித்தூருக்கு போராடி பார்த்தாங்க, கிடைக்கல. மேல பாத்தீங்கன்னா இப்ப கேஜிஎஃப் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பேரணாம்பேட்லாம் போகும்போது அதெல்லாம் கேட்கறாரு. அது ரொம்ப முக்கியமான பகுதி. அவங்க மட்டும் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீக்கலன்னா ஆமா தமிழ்நாடு பேர் வந்திருக்காது. திராவிட நாடுன்னு வச்சிருப்பாங்க. ஆமா இவங்க சொல்லிட்டு தானே இருந்தாங்க திராவிட நாடு, திராவிட இருக்கே அப்படிதானே பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் அவர் ஏதோ தமிழருக்குன்னு பேசினாங்க. ஒரு மானமுள்ள தமிழன் தன்னோட பட்டினி கிடந்து உயிரை விட்டதுனால் தமிழ்நாடு பேர் கிடையாது. இன்னைக்கு வந்து மொத்த தமிழர்களும் அதை வந்து நம்ம நன்றியோட நினைச்சுப்போம். இந்த பள்ளிக்கரணை, சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் வந்து ஆட்டே போடுற மாதிரி இருக்காங்க. அதாவது வருது. என்ன இது? அது ஒரு 6000 ஏக்கர். அசலா பாத்தீங்கன்னா 6000 ஏக்கர். முதல்ல திமுக 96 2001 ஆட்சிக்கு வருது இல்லையா, ரொம்ப வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வருது பாருங்க. அந்த 89 90 வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லை. வந்த உடனே என்ன பண்றாங்கன்னா முதல்ல மேயர் ஆகிறார். யாரு? மு.க. ஸ்டாலின். இப்போ முதலமைச்சர் இருக்கிறோம். அப்போ மேயர் ஆகிறார். ஆன உடனே அப்போவே தனியார் மயம் ஓனெக்ஸ்னு ஒரு கம்பெனி, அப்போல்லாம் பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் ஓனெக்ஸ்னு போட்டிருப்பாங்க. உடனே குப்பை எடுத்து போய் கொட்டுறதே பள்ளிக்கரணை தான் கொட்டுறாங்க, சதுப்பு நிலம் தான் கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிச்சது. நீதிமன்றம் பலமுறை கண்டிச்சிருந்தாலும் இந்த பாஜக அரசு வந்தப்புறம் உலக நாடோட ஒப்பந்தம், நீங்கள் வந்து சதுப்பு நில பகுதிகளை பாதுகாக்கணும். சதுப்பு நில பகுதிகள் தான் வந்து அந்த மழை பெய்யும் போது ஒரு பஞ்சு போல் செயல்பட்டு அந்த தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும், அது நிலத்தடி நீரையும் பாதுகாக்கும், வெள்ளத்தை தடுக்கும், கடலுக்கு பெரிய அளவுக்கு தண்ணீர் போய் சேராது அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. அப்போது சொல்லிடுறாங்க 2017 டிக்ளேர் பண்ணுறாங்க. இந்த அரசும் அது பெருசாக விளம்பரம்லாம் கொடுத்தாங்க. ராம்சார் பகுதிகளில் தமிழ்நாட்டில் 6 இருக்குது 7 இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சமீபமாக இந்த ஒரு மொத்த இடம் எவ்வளோ இப்போ வந்து 1267ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நியாயமாக உண்மையாக 96க்கு முன்னாடி வரைக்கும் 6000 ஏக்கர் இருந்தது. 6000 ஏக்கர் முழுக்க ஆக்கிரமிப்பு போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்குது 1300. மூணுல ஒரு பங்கு தான் இப்போ இருக்கு. மீதி 4500 பங்கு போயிடுச்சு. அப்படி போன நல்ல அதையும் பாதுகாக்க கூடாது. ஏன்னா இப்போ நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்துச்சுன்னா பள்ளிக்கரணை, மேடவாக்கம், வேளச்சேரி அங்கதான் பெரிய பாதிப்பு வரும். எப்பவுமே நீங்க பாத்துக்கோங்க, வேளச்சேரி தான் பெரிய பாதிப்பு வரும். ஏன்னா அந்த வேளச்சேரியில போய் தான் தண்ணி வந்து அங்க போய் செட்டில் ஆகும். எங்க பள்ளிக்கரணை போய் செட்டில், அதான் வழி, அப்படிதான் போய் ஆகும். அப்படி இருக்கிற சூழலில் நீங்கள் அதையும் மறுபடியும் கட்டடம் கட்டினீங்கன்னா, போர் மதனந்தபுரத்தில் ஒரு கட்டடம் இடிஞ்சது ஞாபகம் இருக்குங்களா, சாலி கிராமத்தில் ஒரு பெரிய ஜெயின் பில்டிங் இடிஞ்சது ஞாபகம் இருக்குங்களா, அந்த மாதிரி இந்த பிரச்சனை வரும்ன்ற கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாமல் ஆட்சி முடிய போகுது, இதுக்குள்ளே எவ்வளோ சுருட்டலாம் அப்படின்னு நினச்சி 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 20% போடுங்க. 400 கோடி ரூபாய். 400 கோடி ரூபாய் யார் பணம் கொடுப்பா? அதனால் நீங்கள் உடனே, அதாவது சுற்றுச்சூழல் துறை ஒப்புதல் கொடுக்குது, சிஎம்டிஏ உடனே ஒப்புதல் கொடுக்குது, மற்ற அதுக்கான நீங்கள் எல்லாமே சாயில் டெஸ்ட் நடக்குது. ஆமாம், நீங்கள் வந்து அந்த மண்ணை எப்பவுமே சாயில் டெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ நிறைய பெரிய ரிக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டு பார்த்துட்டு பெரிய கல் வச்சு பார்ப்பாங்க. நீங்கள் மெட்ரோ நடக்கும்போது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவங்க சாயில் டெஸ்ட் கொடுக்குறவங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன ஆகுது? நீங்கள் சுரண்டணும், மக்களை பற்றி கவலை இல்லை, நான் நல்லா இருந்தால் போதுன்ற நிலைமையில தான் போகிறாங்க. நல்ல ஒரு விஷயமாக. ஆமாம், வெறித்தனம்ன்றத விட இந்த 10 வருஷம் காஞ்சி போனது இருக்குல்ல, அந்த அதிகாரத்தோட அந்த அதிகார பசின்னு சொல்லுவாங்க, அது பயங்கரமா இருக்கிறது தான் சிக்கல். குறிப்பா வந்து சேகர் பாபு பக்கத்துல அந்த சிக்கல் இருக்கு. என்னன்னா அவர் சிஎம்டி, அவர் ரொம்ப கேட்டு வாங்கி அந்நியாருக்கு புடவெல்லாம் எடுத்து ஓரமா வச்சு அந்த மாதிரிலாம் கேட்டு வாங்கி வந்துட்டு இன்னைக்கு வந்து முழுக்க அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்காக தான் ஒரு 18 எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணாங்க. பின்னி மில் கேஸ்லேயே ஒரு சிக்கலுக்கு வர வேண்டியது, அதை உடனே க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ இந்த பிரச்சனையும் வந்துடுது. அதே மாதிரி இதை சொன்னனால நினைவு வருது, நம்ம ஆம்ஸ்டாங் வழக்கு சிபிஐ விசாரணை அதை வந்து எதிர்க்கிறாங்களே தமிழ்நாடு அரசு. நீங்க 2 தடவை, முதல்ல ஒரு தடவை போயிட்டா கூட நியாயம் சொல்லலாம். 2 தடவை நீங்க உச்சநீதிமன்றம் போன்றீங்கன்னா நீங்க யாரு? நீங்க சமூக நீதி பேசுறீங்க. ஒரு சமூக நீதி தலைவர் இறந்துடுறாரு. இப்போ நீங்க கடந்த 10 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் வந்து எஜுகேட் பண்ணிட்டு இருந்தார், அஜிடேட் பண்றத விட எஜுகேட் பண்ணிட்டு இருந்தார். மற்றவங்களுக்காக அவர் வந்து எதுல வேறுபட்டார்னா, வன்னியர்களையும் பறையர்களையும் மோத விட்டதுக்கு மாறா சண்டை போடாதீங்க, நம்மகிட்டயும் பள்ளி இருக்காங்க, அவங்ககிட்டயும் பள்ளி இருக்காங்க, நம்மளாம் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி பேசுறாரு. நீங்க கடந்த 5-6 வருடங்களா 10 ஆண்டே வச்சுக்கலாம், 10 ஆண்டுகளாக சமூக இணக்கத்தை பேசிட்டு வராரு, ஒன்னா இருக்கணும்ன்றாரு. பேசினா பிடிச்சிக்கிறீங்க. நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏர்போர்ட் மூர்த்தியும் அதை தானே சொல்றாரு, ஜெகன் மூர்த்தியும் அதானே சொல்றாரு. அப்போ வட தமிழகத்துல எந்த சமூகம் இணக்கமா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அங்க நீங்க வந்து இப்போ திருமாவளவனுக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. பறையன்னு சொல்லி யார் வந்தாலும் செருப்படுத்த அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு சிக்கல் என்னன்னா, ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல முதல் குற்றவாளியை நீங்க கொண்டுறீங்க, அரசு அதிகாரம்
காவல் படுகொலை செய்து கொண்டுறீங்க. நாகேந்திரன் உடம்பு முடியாமல் இருக்காப்புல 8 மாதம். அவங்க எவ்வளோ கேட்குறாங்க. ஹைகோர்ட்டில் மனு போட்டு என்ன குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு அனுப்புன்னு சொன்னால் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது? அவனுக்கு ஒரு அடிப்படை உரிமை இருக்குது. தன் உயிரை பாதுகாக்க, தன் உடலை பாதுகாக்க. எல்லா அரெஸ்ட் பண்ணாலும் அவனுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு இதை பிஜேபி என்ன நம்ம ஸ்டெயின் நம்ம சாமி எப்படி கொண்டாங்களோ அதே நிலைமை தான். அப்போ அதாவது அது அவர் கூட நம்ம இது இந்த குற்றம் இவரை ஒப்பிடல, இந்த ரவுடி அதாவது மருத்துவத்தை மறுப்பது. நீங்க வந்து அதிகாரம் இவனை எலிமினேட் பண்ணணும்னா எப்படி வேணாலும் எலிமினேட் பண்ணும். அப்போ நீங்க சட்டப்படியே எலிமினேட் பண்ணிட்டீங்க. தன்னால் உடல் முடியாமல் செத்து போயிட்டார்ல, அது காரணம் என்ன? இந்த சிக்கல் இருக்குல்ல. அம்மா வந்து பிரபாகரனோட அம்மா வந்து மலேசியால இருந்து ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. மருத்துவமனை கேட்டு தானே வந்தாங்க, அனுமதி மட்டும் சொன்னீங்க. தாக்குதல் படுக்கும், அதாவது நீங்க முரசலிமாறனை ஃபிளைட்ல வச்சுட்டு நீங்க கோமா ஸ்டேஜ்ல வச்சு சுத்திட்டு இருந்தீங்க, எங்கெங்கயோ சுத்துனீங்க. ஆனா ஒரு அம்மா, வயசானம்மா படுக்க ஸ்ட்ரெச்சர்லாம் வந்தாங்க. நீங்க ஏர்போர்ட் காட்சிகளை இன்னைக்கும் பார்க்கலாம். அவங்கள எப்படி கொன்னமோ அதே நிலைமை தான் இங்கே. அப்ப இந்த திராவிடம் எப்பவுமே அந்த மக்கள் ஒன்றுபடுறதையோ ஒன்று கூடுறதையோ ஒரு சமூக இணக்கம் ஏற்படுறது விரும்பாது. இப்ப நீங்க கண்டு நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவை சொல்றீங்களா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்களே சொன்னோம். எதுல நீங்க இவன் அஜித்குமார் கொலை வழக்குல கிளைம் பண்றீங்க. நாங்க நீ பாருங்க இணக்கமா சொன்னோம், நீங்க ஒப்படைச்சிட்டோன்னு சொல்றீங்க. அப்ப இதையும் ஒப்படைக்க வேண்டியதானே? நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, யாரு விசாரிச்சா என்ன? நீங்க சட்டப்படி அறிக்கை கொடுங்கன்னு சொல்லலாம். குற்றவாளிகள் மாட்ட போறாங்க. நீங்க 2 இடத்துல பாத்துறீங்க. கரூர் வழக்கிலையும் பயப்படுறீங்க, ஆம்சாங் வழக்கிலையும் பயப்படுறீங்க. அப்ப என்ன காரணம்? இந்த சிக்கல் எல்லாரும் கேள்வி வருது இல்ல. நீங்க கூடங்குளம் இது ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதே தானே இங்கேயும் பேசிடணும். ஏன் அதை மறுக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டும். இவங்க நேரு அவர்களுடைய இது வேலை வாய்ப்பு 2563 வேலை வாய்ப்புகள் இன்ட்டு 25 லட்சம் 30 லட்சம் அப்படியே நம்ம 1,76,000 கோடிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய தொகை. அதை விட என்னன்னா கிட்டத்தட்ட 450 பக்கத்துக்கு அமலாக்கத்துறை டிஜிபிக்கு கடிதம் போட்டு எங்ககிட்ட போதுமான ஆவணங்கள் இருக்குது, தயவு செய்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரொம்ப அருமையாக அதிமுக வந்து இவர் இன்பதுரை இருக்கார், ராஜ்யசபா உறுப்பினர், அவங்க வச்சு நேற்று வழக்கு தாக்கல் பண்ணிட்டாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. என்னன்னா ஏற்கனவே வந்து டிவிஹெச்னு அவங்களோட இவர் இறந்துட்டார், ராமஜெயம் இறந்தார் இல்லையா, அவர் ட்ரூ வேலி ஹவுஸ்னு அவரோட கட்டுமான நிறுவனம். அதில் வந்து இடி சர்ச் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக நடந்தது, 2 தடவை நடந்தது. 2 தடவை நடந்தப்போ அங்கே கிடைச்ச ஆவணங்களை பார்க்கும்போது தான் இந்த கம்பெனி இந்த 10 ரூபா இருக்குல்ல, அதுலேயும் அங்கே 10 ரூபா தான் ஹவாலாக நடந்திருக்கு. அந்த 10 ரூபா கொடுத்து யார் கொடுக்குறாங்க, உங்க பேர் என்ன? செந்தில் பாலாஜி கேஸில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான எல்லா தரவுகளும் இங்கே சிக்கியிருக்கு. பெரிய சிக்கலாக மாறும். ஒருவேளை வந்து அடுத்து உதயநிதி வரப்போறாரு, அதனால இந்த பழைய தலைவர்களை இப்போ பொன்முடி அப்புறப்படுத்திட்டாங்க, KKS அப்புறப்படுத்துறாங்க. ஆமாம், துரைமுருகன் அப்படி மெல்ல போகுது. ஆமாம், இப்போ நேரு குடைச்சல் கொடுத்துருக்காரு, அதனால அவரை சிக்க வைக்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து அப்படி சொல்லணும்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பில் பொய்யாமொழி மகேஷ் தான் இதுக்கு லீடு எடுத்து கொடுத்தாருன்னே சொல்கிறாங்க. ஏன்னா கருணாநிதி காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ செல்வராஜ் இருப்பார், நேரு இருப்பார். செல்வராஜ் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அன்பு இளைஞரணிந்து வரும்போது அவங்கள மேலே கொண்டு வரணும்னால பழைய தலையும் போக மாட்டேங்குது, அதனால் நீக்கணுன்றதுக்காக இது திட்டமிட்டு செஞ்சுருக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அது நீங்கள் உங்களோட கேள்வி ஐயப்பாடுன்றது யூகம் கூட சரின்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.